இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் வார்த்தையானவர். வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆம், இயேசுவானவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். அந்த வார்த்தையாகிய தெய்வம் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். வேதத்தின் முதல் பக்கத்திலே பார்க்கிறோம், வார்த்தை தான் வெளிவர இல்லாத உலகம் அருமையாய் நேர்த்தியாய் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தை உருவாக்குகிறது. வேதத்தின் எல்லா பக்கத்திலும் தேவனுடைய வார்த்தை தான் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை வெளிப்படுத்தியது. இந்த காலைகளிலே ஆண்டவர் நமக்கும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பேன் என்று வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தார். பாருங்கள், அது அதிசயமாய் ஒரு நாளிலே வெளிப்பட்டது. ஈசாக்கு பிறந்தான். அதே போல இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. அது நிச்சயம் நிறைவேறும். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.